இஸ்லாம் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி நம்ம பெர்கமு சபையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சில விஷயங்களை குறையாக சொல்லியிருக்காரு. இந்த பெர்கமு சபையில் சில குறைகள் இருக்குது, அதிலிருந்து நீ மனம் திரும்பு அப்படின்ட்டு இந்த பெர்கமு சபையை ஆண்டவர் எச்சரிக்கார். இந்த பெர்கமு சபையில் என்ன குறை அப்படிங்கிறத 14வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம் வாசிக்கும்போது உங்களுக்கு புரியும். வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. சரி, இந்த பெர்கமு சபையில் ஆண்டவர் வெறுக்கிற சில காரியங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, தவறான போதனைகளுக்கு செவி கொடுத்து அதை கை கொள்ளுகிறவர்கள் இந்த பெர்கமு சபையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் வெறுக்கிற சில விஷயங்கள், விக்கிரக ஆராதனை, வேசித்தனம் போன்ற விஷயங்களுக்கு இந்த பெர்கமு சபையில் இருக்கிறவங்க இடம் கொடுக்குறாங்க. போதிக்கிறவங்களே அப்படி தான் போதனை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ வேதத்தை கையில் வைத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை போதிக்கிறவர்கள், தவறாக வழி நடத்துகிறவர்கள், இந்த பிழையாம போல தவறாக வழி நடத்துகிறவங்க, தவறான போதனைகளை செய்கிறவங்க, வேதத்தை புரட்டுறவங்க, அப்படிப்பட்டவைகளுக்கு செவி கொடுத்து அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறவங்களாம் இந்த பெர்கமு சபையில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ மனம் திரும்புன்னு சொல்கிறார். ஆண்டவர் விக்கிரக ஆராதனையை வெறுக்கிறவர் இல்லையா? என்னையண்டி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை ஒன்றையுமே நம்மளை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்நிய தேவர்களுக்கு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட அதை நீ புசிக்காதன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட நீ சம்பந்தம் கலவாயாக. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் போய் நீ காம்ப்ரமைஸ் ஆயிடாத அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வேசித்தனம். அந்த வேசித்தனத்தில் என்ன பண்ணிடுவாங்க ஆண்டவர்? வேசித்தனம், எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குது. ஆனால் அந்த வேசித்தனம் மட்டும் சரீரத்தை, நம்ம சரீரத்தினால செய்கிற ஒரு பாவம் இல்லையா? ஸோ அப்போ அந்த வேசித்தனத்துக்கும் விலகி ஓடுங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கார் இல்லையா? ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும், நம்ம சரீரத்தையும் பரிசுத்தமாக பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த பெர்கமு சபையில் வேசித்தனத்துக்கும் இடம் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அப்போனா உலகத்தோடு ஒன்றி போகிறவங்க, ஒரு பக்கம் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தாலும், ஆண்டோடைய வார்த்தையை போதிக்கிறவங்களா இருந்தாலும்,